ஆக்சுவலாக இது வந்து 1 டே 2 டே நடந்த ஸ்டோரி கிடையாது. இட்ஸ் டேக் அப் டு 2 to 3 months. ஒரு 2 to 3 months ஸ்டோரியை தான் வந்து நான் இப்போ வந்து இவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து இவன் இன்னைக்கு ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுறான்னா அதுக்கு காரணம் சுப்ரமணி மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணான், அவ்வளோ ஒரு போல்டான சைல்டு அவன், அவ்வளோ போல்டான ஒரு கேட்டை வந்து என் லைஃப்பில் நான் இவனை தான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் யாரும் பார்க்க போறேன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் கூட அவன் போல்டாக என்னால் முடியும், நீங்கள் எனக்கு மருந்து கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஒரு நாள் கூட மருந்து துப்புனது கிடையாது, வேண்டான்னு சொல்லது கிடையாது. உங்களுக்கே ரெஸ்கியூஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேட்டுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கறது அவ்வளோவே பெரிய ஹை லெவல் ரிஸ்க். சில பேர் துப்பிடுவாங்க, சில பேர் வந்து நிறைய ஃபார்ம் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இவன் அப்படியே முழுங்கிடுவான். என்ன கொடுத்தாலும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருப்பான். அவனோட போல்னஸ் தான் இன்னைக்கு அவனோட ரெக்கவரின்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து அன்பு பாசம். அதை வந்து நான் வந்து அவனோட குழந்தை மாதிரி தான் வளர்த்தேன். என்னோட 3 மாசம் லைஃபே அவனுக்காக ரன் ஆன மாதிரி இருந்துச்சு. காலை எந்திரிக்கிறது, அவனை பார்த்துக்கிறது, அவனுக்கு சாப்பாடு விட்டுறது, அவனுக்கு க்ரூம் பண்ணுறது, அவனுக்கு மருந்து போடுறது, அவனை தூங்க வைக்கிறது, இப்படி தான் என் லைஃபே வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் அவனுக்காக நான் ஓடிட்டு இருந்தேன். இப்போ அவன் இல்லாதது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். பட் அவன் இப்போ ஒரு நல்ல ஃபேமிலியில் இருக்கான். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டு அண்ட் மெடிசன்ஸ் இதை வந்து அவனுக்கு கரெக்டாக